Hello friends, welcome to Needles and Ladles. இன்னைக்கு நம்ம neckline எப்படி chain stitch மட்டும் வச்சு டிசைன் பண்றதுன்னு பாப்போம். நம்ம first classல chain stitch பார்த்தோம். எனக்கு chain stitch மட்டும் தான் தெரியும். ஏதாவது neckline டிசைன் பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ண முடியும். அதுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு U shape neckline வரைஞ்சி uneven straight line வரைஞ்சிருக்கேன். இப்போ இதுல இந்த U shapeல ரெண்டு லைன் silver zari கொடுக்க போறேன். நம்ம எப்போ neckline stitch பண்ணாலும் ரெண்டு லைன் ஆஃப் chain stitch கொடுக்கணும். அப்பதான் நமக்கு கட் பண்ணி தைக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏதாவது bead workலாம் பண்ணனும்னா கூட அது எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாம ஈஸியா தைச்சு எடுக்க முடியும். இப்போ இதுல chain stitch போடுறோம். எப்பவும் போல ஸ்டார்டிங் ஒரு back stitch போட்டுட்டு இந்த U shape ஃபுல்லா chain stitch போட போறோம். ஏற்கனவே curvesல எப்படி போடுறதுங்கற ஒரு வீடியோ இருக்கு. உங்களுக்கு வேணா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. எப்பவுமே curveல போடும்போது குட்டி செயினா போடிங்கனா ஈஸியா இருக்கும் டர்ன் பண்ண. இப்போ இந்த U shape ஃபுல்லா ரெண்டு லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இத பாருங்க, ரெண்டு லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனோட எண்ட்ல இந்த ஸ்டோன்ஸை ஒட்ட போறோம். அப்ப இன்னும் அழகா இருக்கும். இத ஒட்டறதுக்கு நம்ம ஃபேப்ரிக் glue யூஸ் பண்ண போறோம். இந்த லைனோட எண்ட்ல ஒரு சின்ன டாட் ஆஃப் glue, இது சின்ன ஸ்டோனை வச்சிட்டு இந்த ஸ்டோனை ஒட்டணும். இது ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால நான் ஆரி நீடிலோட பேக் சைடுல கொஞ்சமா glue தொட்டுட்டு கலர் ஸ்டோனை தொட்டோம்னா ஈஸியா ஒட்டிக்கும். அப்படி வச்சு ஒட்டிடலாம். இது ஒட்டிட்டு நல்லா காய விடணும். இப்போ இத ஃபுல்லா ஒட்டிட்டு பாப்போம். இது பாருங்க, ஒட்டி ஃபுல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஒரு லைன்லயும் நான் ஒரு கலர்ல செயின் ஸ்டிட்ச் போடலாம்னு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் எடுத்துறோம். இந்த லைன் ஃபுல்லா செயின் ஸ்டிட்ச் போட போறோம். இப்போ பாருங்க, இந்த ஸ்டோன் கிட்ட வரும்போது ஸ்டோன் கிட்ட வரைக்கும் ஒரு செயின் போட்டுட்டு இத நான் டபுள் லைன் செயின் கொடுக்க போறேன். அதனால ஸ்டோனோட ரைட் சைடுக்கு அப்படியே செயினை கண்டினியூ பண்ணிட்டு வரணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்வ்ல போடும்போது செயின் குட்டியா போட ஈஸியா வரும். ஷேப்பும் கரெக்ட்டா கிடைக்கும். சோ இப்போ இந்த இது லைன் வரைக்கும் கிட்ட வந்த உடனே அந்த லைனை கிராஸ் பண்ணி ஏற்கனவே போட்ட ஸ்டாண்டிங் லைனுக்கு நெருக்கமா இன்னொரு லைன் போட போறேன். அப்ப பார்க்க டபுள் லைன் செயின் ஸ்டிட்சோட ரொம்ப அழகா இருக்கும். இப்போ இந்த லைன்ஸ்க்கெல்லாம் நான் மல்டி கலர் டிசைன் பண்ணிருக்கேன். இப்போ ப்ளூ கலர் கம்ப்ளீட் பண்ண போறோம். லைனோட எண்ட் வந்த உடனே எப்பவும் போல எண்ட் நாட் போட்டுக்கணும். சோ எண்ட் நாட் போட்டாச்சு. எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே. இப்போ பாருங்க, நான் நெக்ஸ்ட் இது பிங்க் கொடுத்திருக்கேன். இப்போ தேர்ட் ஒன் லைட் green கொடுக்கிறேன். இது எப்படி இந்த ஸ்டோனை சுத்தி வரதுன்னு பார்க்கிறதுக்கு தான் இன்னொரு இது. சோ ஸ்டோன் கிட்ட வரையும் வந்தாச்சு. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டோனுக்கு நெருக்கமா ஒரு செயின் போட்டு முடிச்சிட்டு ரைட் சைடு வரும். உங்களுக்கு லெஃப்ட் சைடு வேணும்னாலும் வந்துட்டு கிராஸ் பண்ணும்போது அதர் சைடு போகும். இப்போ நான் ரைட் சைடு வந்திருக்கிறதுனால கிராஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே போட்டிருக்க செயினுக்கு ரைட் சைடு போகும். பாருங்க, அந்த ஸ்டோன் கரெக்ட்டா முடியிற இடத்துல ஒரு இது செயின் போட்டுட்டு அப்படியே அந்த ஏற்கனவே போட்ட லைனை கிராஸ் பண்ணி மேலே அப்படியே போயிட்டு எண்ட் நாட் போட்ற வேண்டியதுதான். இன்னொரு வாட்டி பாருங்க, இது ஆரஞ்சு கலர்ல காமிக்கிறேன். ஸ்டோன் எண்ட் வரைக்கும் வந்து இது ரொம்ப குட்டி ஸ்டோன். அதுக்கு செயினும் குட்டி குட்டியா போடும்போது ரொம்ப கரெக்ட்டா கிடைக்கும். இந்த சர்க்கிள் கம்ப்ளீட் ஆன உடனே ஒரு கிராஸ் பண்ணி மேலே போலாம். இப்போ இதுவே நீங்க ஒரு லைன் செயின் தான் போடணும்னு டிசைட் பண்ணீங்கன்னா லைன் முதல் போட்டு முடிச்சிட்டு சர்க்கிள் தனியா போட்டுக்கோங்க. இத பாருங்க फ्रेंड्स, completed piece எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல. இப்போ நான் இதுல வந்து necklineல zari thread கொடுத்திருக்கேன்.
உங்களுக்கு அதுக்கு பதில் இதில் இருக்கிற ஏதாவது ஒரு கலரை டாமினன்ட் கலர் எடுத்து நெக்லைனுக்கு கொடுத்துக்கலாம், சில்க் த்ரெட்டே கூட. இல்லைன்னா உங்களோட ட்ரெஸ் கலருக்கு எது காம்பினேஷன் வருதோ அந்த கலர் சிங்கிள் கலர்லேயும் இதை கொடுக்கலாம். இல்லை ஒரு 2-3 கலர் காம்பினேஷனில் கொடுக்கலாம். இங்கே நான் மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதில் அன்ஈவன் ஸ்ட்ரெயிட் லைன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதில் இந்த வேவ் லைன்ஸ் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. சுடிதார் மெட்டீரியல்ஸு, குழந்தைங்களோட பாவாடை சட்டை, அது மாதிரி ப்ளவுஸு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நீங்கள் மோட்டிவ் போடணுன்னா கூட இந்த ஸ்டோன் அங்கங்கே ஒட்டிட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்க அதே கலர்ஸை டபுள் லைனாக போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.